வணக்கம். விஎஸ் ஜோதிடம். இந்த ஜோதிட சேனலில் குரு பெயர்ச்சி பலன்கள் 2025 மாபெரும் வெற்றிகளையும் யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் பெறக்கூடிய 5 ராசிகளை பற்றி பார்த்துவிடலாம். குரு பெயர்ச்சி என்றாலே கடந்த ஆண்டு நன்மைகளை அதிகமாக பெற்ற ராசிகள் தீய பலன்களை பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். கடந்த ஆண்டு அதிகப்படியான தீய பலன்களை அனுபவித்து வந்தவர்கள் நற்பலன்களை பெறுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கும். எப்பொழுதுமே கிரக மாற்றங்கள் என்பது எத்தனை நற்பலன்களும் தீய பலன்களும் தர தயாராக இருக்கிறது என்றுதான் அர்த்தம். அந்த வகையில் இந்த குரு பயிற்சியாகப்பட்டது வருகின்ற 8ஆம் தேதி 10ஆம் மாதம் 2025 குரு பகவான் பயிற்சி பெறுவார். குரு பயிற்சி என்று வந்துவிட்டாலே 12 ராசிக்காரர்களும் மிகவும் முக்கியமாக பார்க்கக்கூடிய பல விஷயங்கள் இருக்கும். காரணம், குரு பகவான் எண்ணற்ற நற்பலன்களை செய்வதற்கு தயாராக இருக்கிறாரா, தடைகளாக இருக்குமா, கஷ்டங்களாக இருக்குமா, துன்பங்களாக இருக்குமா என்பதை கேட்பதற்கும் பார்த்து புரிந்து கொள்வதற்கும் அனைத்து ராசிக்காரர்களும் மிக ஆவலுடன் இருப்பது தான் குரு பயிற்சி. குரு பகவானுக்கு பல பெயர்கள் உண்டு. குரு பகவான் பிரகாஸ்பதி, குரு தட்சிணாமூர்த்தி, புத்திரக்காரகன், பொன்னவன், தனக்காரகன், சுப நிகழ்ச்சிகள் என்று சொல்லக்கூடிய திருமணம், புத்திர பாக்கியம், வீடு கட்டுவது, வீடு கட்டுவதற்குண்டான இடத்தை வாங்குவது, அது மட்டும் இல்லாமல் வீடு கிரகப்பிரவேசம் செய்வது, புதிதாக தொழில் தொடங்குவது, தொடங்கிய தொழிலில் பல வகையான ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் பெறுவது, உத்தியோக உயர்வை பெறுவது, வெளிநாட்டுக்கு வேலைக்கு செல்ல முயற்சிப்பது, முயற்சிகளில் எண்ணற்ற வெற்றிகளை பெறுவது. இது எல்லாம் செய்ய வேண்டுமென்றால் குரு பலம் இருக்க வேண்டும். ஆண்டுதோறும் பயிற்சியாகக்கூடிய குரு பகவானால். கடந்த ஆண்டில் 5 ராசிக்காரர்கள் நற்பலன்களை பெற்றிருப்பார்கள். கடந்த ஆண்டுனெல்லாம் சொல்ல முடியாது. குரு பகவான் பயிற்சி பெற்று சில மாதங்களிலேயே மறுபயிற்சி இருப்பதினால் கடந்த மாதங்கள் என்று சொல்லலாமே தவிர கடந்த ஆண்டுன்னு சொல்ல முடியாது. குரு பகவான் பயிற்சி பெற்றது சென்ற மே மாதம் 11ஆம் தேதி 2025 பயிற்சி பெற்றார். ஒரு வருஷம் பொறுத்து தானே குரு பகவான் பயிற்சி பெறணும். இதுன்னா 5-6 மாதத்திலே குரு பயிற்சின்னு போடுறாங்களே. ஒருவேளை ஏதாவது கிரக சரியாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னாக்கா அப்படியெல்லாம் கிடையாது. குரு பகவானுக்கு மட்டுமே இருக்கக்கூடியது அதிசார பயிற்சி. அதிசாரம் என்றால் என்ன? குரு பகவான் மிதுன ராசியில் இருக்கும்போது அதிசாரம் பெற்று மிக வேகமாக சென்று தனது உச்ச வீடான கடக ராசியில் அமர்ந்து பலன்களை தருவார். அதே போல மகர ராசியில் இருக்கும்போதும் மிக வேகமாக பயிற்சி பெற்று போவார். இது அதிசாரம். இதை பல ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கின்ற அதிசயம்னு சொல்லலாம். இந்த அதிசார பயிற்சி என்பது குரு பகவானுக்கு மட்டும்தான் இருக்கும். தனது ஆட்சி வீட்டுக்கு செல்லும்போது வேகமாக பயிற்சி பெறுவார். தனது உச்ச வீட்டுக்கு செல்லும்போது அதிவேகமாக பயிற்சி பெற்று செல்வார். இதில் இருப்பதிலேயே
ரிஷபராசி, அடுத்தது சிம்ம ராசி, அதற்கடுத்தது துலாம் ராசி, அதற்கடுத்தது தனுசு ராசி, கும்பராசி. இந்த ராசிக்காரர்களுக்குத்தான் மிகவும் அதிகப்படியான நற்பலன்களை தர முடியாமல் சொற்ப பலன்களாக தந்து விட்டு செல்லுகிறார். ஏன்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு வருஷம் பூரா இருந்தால் நன்மைகள் எப்படி இருக்கும்? இப்போது ஒரு 6 மாதத்திலே பயிற்சி பெறுவதால் நன்மைகள் குறைந்து அந்த நற்பலன்கள் ஆனால் அதிசாரம் என்பது எவ்வளவு அதிவேகமாக செல்வதை அதிசார பயிற்சின்னு சொன்னேன் இல்லையா? அதே போல் இந்த ராசிக்காரர்களுக்கு ரிஷபம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பராசிக்காரர்களுக்கு வேகமான முன்னேற்றத்தை தந்திருக்கலாம். தந்துட்டாருன்னு சொல்ல முடியாது. ஒருவேளை இந்த நேரத்தில் உங்களுக்கு கிரக பயிற்சிகளாகப்பட்டது நல்ல நிலையில் இருந்தாலும் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் தசா வலிமை இல்லாமல் இருந்திருந்தால் நற்பலன்கள் நடந்திருக்கும். ஆனால் பெருசாக சொல்கிற மாதிரி இருந்திருக்காது. தசா பலமாகவும் மிகவும் வலிமையாகவும் இருந்திருந்தால் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. உங்கள் மனசே சொல்லும் நன்மைகள் நடந்திருக்கிறது, நன்மைகள் அதிகப்படியாக நடந்திருக்கின்றதை நீங்களே உணரலாம். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு, ஏற்கனவே போன வருஷத்தில் பார்த்தீங்களான்னாக்கா குரு பகவான் ஜென்ம ராசியில் இருக்கும்போதும் சில தவறான இடங்களில் இருக்கும்போதும் ரிஷபராசிக்காரர்களும் சிம்ம ராசிக்காரர்களும் துலாம் ராசி, தனுசு ராசி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கும்பராசி, 5 ராசிக்கு தான் நன்மையை செய்வார். இந்த வருஷம் பயிற்சி பெற போகிறார். 5 ராசிக்கு தான் நன்மையை செய்வார். சரி, விளக்கங்கள் போதும். இப்போது மிகவும் அதிகப்படியான நற்பலன்களை பெற போகிறீங்கன்னு சொல்லிட்டோம் இல்லையா? அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு கிரகம் ஆட்சி பெற்று அமர்ந்திருந்தால் பலன்கள் 60% நற்பலன்களை தரும். இது ஆசை வார்த்தை காட்டக்கூடிய பதிவாக இல்லாமல் உண்மைக்கு நெருக்கமாகவும் ஓரளவுக்கு உங்களுக்கு நன்மைகளை கிடைக்கின்ற அளவுக்கு தான் பலன்கள் இருக்கும். ஆசை வார்த்தை காட்டுவதுன்னா திடீர் கோட்டீஸ்வர யோகம். நீங்கள் வேணா பாருங்கள், கையில் ஒரு பிடி மண் அள்ளிட்டாக்கா அது பொண்ணாக மாறப்போகுது, அது எடுத்துன்னு போய் நீங்கள் பெட்டிலே பீரோவிலே வச்சுக்கலான்னு சொல்லக்கூடிய பதிவாக இல்லாமல் உண்மைக்கு நெருக்கமாகவும், அதே போல் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் சொல்லுவதைப் போலவே அப்படியே நடந்துவிடும் என்றால் அதற்கு தசா ஒத்துழைக்க வேண்டும். ஆனால் நன்மைகள் நடக்க போகிறது என்பது மட்டும் உண்மை. அதில் எந்த விதமான மாற்றமும் இருக்காது. அந்த வகையில் ஒரு கிரகம் ஆட்சி பெற்று, இப்போ குரு பகவான் பயிற்சி ஆகிறார் இல்லையா, அவர் ஆட்சி வீடு எது? மீனம், தனுசு, இந்த 2 வீடுமே ஆட்சி வீடு. அதற்கு பிறகு உச்ச வீடுன்னு வருவது எப்பவுமே கடகராசி குரு பகவானுக்கு. அப்படி ஆட்சி பெற்று அமரும்போது ராசிக்கு 5, ராசிக்கு 7, ராசிக்கு 9, ராசிக்கு 11 அமரும்போது, ராசிக்கு 2 அமரும்போது ஆட்சி பெற்றிருந்தால் மிகவும் வலிமையான நற்பலன்களை தரப்போகிறது என்பதை கட்டாயம் உணரலாம், அனுபவிக்கலாம். இதுவே உச்ச வீட்டில் அமரும்போது இந்த 5 ராசிக்காரர்களும் தொடர் வெற்றிகளை பெறக்கூடிய யோக அமைப்பில் மாறிவிடுவார்கள். அந்த வகையில் தொடர் வெற்றி என்பது எப்படி கிடைக்குன்னு கேட்டீங்கன்னாக்கா, உச்சம் பெற்று அமருகின்ற கடகராசியில் உச்சம் பெற்று அமருகிறார் குரு பகவான். அப்போ உச்சம்னா 100க்கு 100% நற்பலன்களை அள்ளி அள்ளி கொடுத்தே ஆக வேண்டும். இதில் தசா மிக வலிமையாக இருந்துவிட்டால் உங்களுடைய வாழ்க்கையில் கடந்த ஆண்டில் சில மாதங்களுக்கு முன்பதாக தொடர் தோல்வி, பொருளாதார வீழ்ச்சி, வளர்ச்சி இல்லாத தன்மை,
நற்பலன்கள் நடக்காத பல வகையான பின்னடைவு, வருமானம் இல்லாத தன்மை, இப்படியெல்லாம் சில ராசிகள் அனுபவித்து இருக்கும். சில ராசிகள் என்ன 7 ராசிக்காரங்க அனுபவிச்சிருப்பாங்க. அந்த 7 ராசி எந்தெந்த ராசியாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, மேச ராசி, மிதுன ராசி, கடக ராசி, அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா கன்னி ராசி, அதுக்கப்புறம் விருச்சக ராசி, மகர ராசி, மீன ராசி. கடந்த மாதங்களில் 7 ராசி தானே கஷ்டப்பட்டது. இப்போ நான் 5 ராசிக்கு மட்டும் நன்மைகள்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கனாக்கா, அதுக்கும் காரணம் இருக்குது. ஒவ்வொன்றையும் விலைக்கு சொல்லணும்னு கேட்டிங்கனாக்கா, கேட்பவர்களுக்கு சலிப்பு ஏற்படும். நன்மைகள் நடக்கப் போவதை மட்டும் தெளிவாக சொல்லிவிட்டு அதற்கு பிறகு தீய பலன்களை பற்றி நாம் சொல்லிடலாம். அதற்கு தனிப்பதிவாக போட்டுறோம். சரிங்களா? சரி, உச்ச பலமாக இருக்கக்கூடிய குரு பகவான் பயிற்சி பெற்று அமரும்போது 5 ராசிகளுக்கு நன்மைகள் என்று சொல்லியிருக்கோம் இல்லையா? அதில் மிகவும் வலிமையான ராசி தான் இந்த 5 ராசிகளும் பலன்களை பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். முதலில் மிதுன ராசி. மிதுன ராசிக்காரங்களுக்கு 12இல் குரு வந்தார். 12ஆம் இடம் என்பது விரயம், அதுவும் சுப விரயமாக இருந்திருக்கும். சுப விரயம்னாக்கா எதனா எடுத்துக்குங்க. ஆனால் அந்த விரயமாகப்பட்டது பெருசாக பாதகம் இருக்காது. ஒன்று நாம் செலவு செய்தோம் பணத்தை, அதனால் ஒரு பொருள் உருவாகிருக்கு. உடல் நலம் நல்லபடியாக உடல் நலத்தை பாதுகாப்பாக பண்ணியிருக்கோம். அதுக்காக தான் காசு பணம் செய்திருக்கு. வீட்டுக்கு கிரகப்பிரவேசம் செய்தோம், அதனால தான் நன்மைகளாக இருக்குது. குடும்பத்தில் பிள்ளைகளுக்கோ அல்லது உறவினர்களுக்கோ பணத்தை கொடுத்து செலவழித்ததால் ஒரு நன்மைகள் நடந்திருக்கு. அதனால்தான் பணம், பொருள் இதெல்லாம் விரயமாகியிருக்கிறது என்று தான் சொல்லக்கூடிய நிலையில் இருந்தது கடந்த ஆண்டு. ஆனால் ஜென்மராசிக்கு வரும்போது கடினமான கஷ்டங்களை கொடுத்திருப்பார். ஜென்ம குரு வனவாசம் சொல்லுவாங்க. ஊராக சுற்றுறது, எவ்வளவோ கஷ்டப்படுறது, அலைச்சலும் திருச்சலும், மன உளைச்சலும், பொருளாதார வீழ்ச்சியும், அது மட்டும் இல்லாமல் உறவு சிக்கல்களும், உறவுகளால் பல வகையான மனக்கசப்பான சம்பவங்களையும் சந்திக்கக்கூடிய நிலையில் இருந்திருக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு. இது அப்படியே தலைகீழாக மாறும். எப்போவுமே சொல்கிறேன், கேட்டுக்குங்க. எந்த ராசியாக இருந்தாலும் குரு பகவான் நல்ல இடத்துல இருக்கிறாரா, 7.5 சனி கூட ஒன்றும் பண்ணாது, அஷ்டம சனி கூட ஒன்றும் பண்ணாதுங்க. ராகு கேதுக்களுடைய பாதகமும் பெருசாக இருக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா, குரு பகவானுக்கு அப்படி ஒரு சக்தி. பொருளாதார வளர்ச்சியும், கேட்ட இடங்களெல்லாம் காசு பணம் கிடைக்கும் போதும், குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும்போது தன்னைத்தானே மறந்து சில தவறுகளை செய்ய சொல்லும். நல்லது நடக்குதா? மிதுன ராசிக்காரர்களுக்கு மட்டுமல்ல, அனைத்து ராசிக்காரங்களும் சொல்கிறேன். நல்லது நடக்கும்போது நீங்கள் ஒன்று முடிவு பண்ணிடணும், இந்த நல்லது நிரந்தரமானதல்ல. நல்லது நடக்கும்போது அடுத்தது கெட்டது தான் நடக்க போகிறதுன்னு நீங்கள் முடிவு பண்ணிடணுமே தவிர, நல்லது நடக்கும்போது ஆணவத்தில் அழியிறது, அக்குருமத்தில் அழியிறது, அதுக்கப்புறம் தலைகணம் பிடிச்சி அழியிறது, இது எல்லாமே செய்யக்கூடாது. நல்லது நடக்கும்போது 2 வருஷமாக கஷ்டப்பட்டீங்க. குரு 12 இருக்கும்போதும் ஜென்ம ராசியில் இருக்கும்போதும். இப்போ நல்லது நடக்க போகுது. கடந்த ஆண்டுகளில் ஏற்பட்ட கஷ்ட நஷ்டங்களை ஈடு செய்யுங்க. அப்போ தான் அடுத்த வருஷம் கெட்டது நடக்கும்போது உங்களுக்கு அந்த கெட்டதுலேருந்து உங்களை காப்பாற்றிக்க முடியும். இது அறிவுரையாக நினைக்காதீங்க. உங்கள் மீது ஒரு ஜோதிடராக இருந்து கடமையை மட்டும் தான் செய்துட்டு போனோம். இந்த வருஷம் நன்மை அனுபவிச்சிடலாம். குரு பகவான் 2ஆம் இடத்துக்கு வரும்போது அடுத்தது 3, 4, 2 வருஷம் கஷ்டத்தை கொடுக்குறாரு. இவ்வளவு தெளிவாக யார் சொல்லுவாங்க? உங்கள் உறவினர் சொல்ல மாட்டாங்க, உங்கள் நண்பர்கள் சொல்ல மாட்டாங்க. ஒரு ஜோதிடராக தன்னுடைய கடமை செய்யறதுன்னு கேட்டிங்கனாக்கா, 2 குரு பகவானும் தான் நன்மை தான் நடக்க போகுது. உங்களுக்கு பொருளாதார உயர்வு அளவுக்கு அதிகமாக கிடைக்க போகுது. பொன்பொருள் சேர்க்கை இருக்க போகிறது, சொத்து சேர்க்கை இருக்க போகிறது, திருமணம் செய்யலாம், புத்திர பாக்கியம் பெறலாம், வீடு கட்டலாம், வீடு கிரகப்பிரவேசம் செய்யலாம். இது எல்லாமே 2ல் உச்சம் பெற்று அமர்கிறார். எண்ணற்ற நற்பலன்களை செய்யணும். ஆனால் அடுத்தது 3, 4 இந்த ஒரு வருஷம் நன்மையை செய்துட்டு
அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார், 2 வருஷம் படாத பாடப்படுத்திடுவார். அதனால் இது நல்ல நேரம் நினைக்காதீங்க. உங்களை காப்பாற்ற வந்த ஒரு மிக சிறந்த நேரம்னு உங்களை காப்பாற்றிக்குங்க. இதனுடைய பதிவை தனிப்பதிவாக குரு பயிற்சியை பற்றி போடுறோம். அதில் இன்னும் விளக்கத்தை சொல்கிறோம். கூட ராகுக்கு எதுவும் உங்களுக்கு நன்மையை செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறார், அதை பற்றியும் சொல்கிறோம். சரிங்களா? கேட்டு பயன்பெறுங்க. அடுத்தது, மிதுன ராசிக்காரர்களுக்கு நன்மைகள் நடப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் 100% இருக்குது. உங்களை காப்பாற்றிக்க முயற்சி செய்யுங்க. அடுத்ததாக கன்னி ராசி. 10ஆம் இடத்தில் குரு பகவான் வந்தால் வாழ்க்கை என்பது பந்தாட்டம் போல இருக்கும். சிதற தேங்காய் போல குடும்பமும் சரி, செய்யும் தொழிலும் சரி, உத்தியோகமும் சரி, எதுவாக இருந்தாலும் மன நிம்மதி இருந்திருக்காது, சந்தோஷம் இருந்திருக்காது. பல வகையான பிரச்சனைகளும் மன கஷ்டங்களும் துன்பங்களும் மாறி மாறி வந்திருக்கும். காரணம், 10ஆம் இடம் என்பது குரு பகவானுக்கு மிகவும் பாதகத்தை செய்யக்கூடிய ஸ்தானம். திடீர் வளர்ச்சியாக இருந்த சில மாதங்கள் இவ்வளவு வீழ்ச்சியும் இவ்வளவு நஷ்டங்களும் கொடுக்குது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பாதகமாக இருந்திருக்கும். ஆனால் இப்போ ராசிக்கு 11இல் உச்சம் பெற்று அமருகிறார். இனி உங்களுடைய வாழ்க்கை என்பது மிகவும் சீரும் சிறப்பாகவும் அனைத்து வகையான சுப நற்பலன்களும் செய்து வெற்றி பெறுவதற்குண்டான வாய்ப்புகளாக தான் இருக்கும். அந்த வாய்ப்புகளும் வரமாகவே இருக்கும். இப்போ என்ன தெரியுமா பண்ணணும், இந்த நல்ல நேரத்தை எப்படி வீணாக்கணுமேனு யோசிக்கணுமே தவிர இதை வச்சு வாழணும்னு யோசிக்கக்கூடாது. இப்போ 11இல் உச்சம் பெற்று நன்மைகளை செய்வார். ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்குங்க. எந்த ராசியாக இருந்தாலும் ராகு கேதுக்கள் குரு சனி 11இல் வராருன்னு கேட்டிங்கன்னாக்கா உங்களையே அறியாமல் சில தவறுகளை செய்ய வைப்பார். உங்களையே அறியாமல் சில தவறான பாதைக்கு போக வைப்பார். ஏன்னா காசு பணம் இருக்கு, காசு பணம் சேருது இல்லையா? தவறான நட்பு, அந்த தவறையும் தப்பையும் கூட நியாயப்படுத்தி பேச பலர் இருப்பாங்க. விடுங்க, யார் செய்யாத செய்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அது வார்த்தையை சொன்னவங்களே இந்த வயசில் இந்த நிலையில் இருக்கும்போது இந்த தவறை ஏன் செய்தீங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு அளவிற்கு இருக்கும். எப்பவுமே பொருளாதாரத்தின் அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் 11இல் வருவது என்பது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு அதிசயம். இந்த அதிசயத்தை வரமாக உங்களுக்கு தராரு. தவறான பாதையில் போய் அந்த நற்பலன்களை நாசம் பண்ணிக்காமல் உங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு உண்டான வழியை தேடுங்க. இதனுடைய பலனை தனி பலனாக போடுறோம், அதை கேட்டு பயன்பெறுங்க. நல்ல நேரம் வந்தாச்சு கன்னி ராசிக்காரர்களுக்கு. இதை வச்சு கடந்த 12 ஆண்டுகளாக நீங்கள் பட்டு வந்த கஷ்டமும் துன்பமும் வேதனையும் மன குமுறல்களும் நிறைவேற்றி கொள்வதற்குண்டான வழியை செய்யுங்க. அப்படியா 12 வருஷங்களுக்கு அப்புறம் நன்மை செய்ய போகிறாருனாக்கா கூரையை பிச்சுக்கிட்டு கோடி கோடியாக கொட்டிடுமானாலும் கனவு காணக்கூடாது. நீங்கள் என்ன தொழில் செய்கிறீங்களோ அந்த தொழிலுக்கு தக்கவாறு பல மடங்கு உயர்வான நற்பலன்களை செய்வார். ஒரு கன்னி ராசிக்காரர்களுக்கு கோடீஸ்வர யோகம் இருக்கும், இன்னொருத்தருக்கு சாதாரண யோகமாக இருக்கும். இதுக்கு காரணம் உங்கள் ஜாதகத்தில் அமர்ந்து இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள். இப்போது இந்த உலகத்தில் ஒரு 10 லட்சம் பேர் இல்லை 50 லட்சம் பேர் கன்னி ராசிக்காரங்களாம் எல்லாம் ஒரே உயரம், ஒரே கலர், ஒரே மாதிரி வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இல்லை. மாற்றங்கள் இருக்குது. அது கிரகங்கள் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் அமர்ந்து அந்த கிரகங்கள் நடத்தக்கூடிய தசாவை பொறுத்து தான் அதிகப்படியான நற்பலன்களா அல்லது நற்பலன்கள் மட்டுமா என்பதை உங்கள் ஜாதகம்தான் சொல்லும். அப்படி இருக்கும்போது கன்னி ராசியான நீங்கள் நற்பலன்கள் நடக்க போகிறது பாதையை மாற்றிக்கொள்ளாமல் கடந்த ஆண்டுகளில் பட்ட கஷ்டங்களை, நஷ்டங்களை, துன்பங்களிலிருந்து விடுபட முயற்சி செய்யுங்க. குரு பகவான் தான் நல்ல கிரகமாச்சு, அவரை தவறான பாதைக்கு போயிடுவான்னு கேட்டிங்களா? காசு பணம் கையில் வந்தவை யார் கை கால் தான் அமைதியாக இருக்கும். அதுவும் காசு பணம் உங்கள் கையில் நடமாறுதுன்றதே உங்களுக்கு தெரியாது. உங்கள் கூட இருக்கிறவங்க அக்யூரேட்டாக கண்டுபிடிப்பாங்க. கண்டுபிடிச்சிட்டு இவங்ககிட்ட காசு பணம் இருக்குது, இது ஏதாச்சும் ஒன்று பண்ணி நம்ம
ஏதாவது பண்ணலான்னு நினைப்பாங்க. அது பல வகையில் இருக்கும். அதை வந்து தெளிவாக சொல்ல முடியாது. சரிங்களா? சரி, நல்லது நடக்க போகிறது, நல்லதே நடக்க போகிறது. அந்த நன்மையை உங்களுக்காக பயன்படுத்திக்கிங்க. 11 விட்டு போனால் 12 விரயம், ஜென்ம ராசியில் வனவாசம். முன்னாடியே சொல்லிட்டேன், பொறுமை கேட்டுங்க. அடுத்தது விருச்சகம். ஒரு 6-7 மாதமாக 8ல் இருந்தார் குரு. 8ஆம் இடம் என்பது என்னன்னு கேட்டிங்கனாக்கா, அசிங்கப்படுறது, அவமானப்படுறது, கேவலப்படுறது, உறவுகளால் உதாசனப்படுத்துறது, பண விரயம், பொருள் விரயம். யாரையெல்லாம் நண்பர்கள் நல்லவர்கள் நீங்கள் நினச்சிங்களோ அவங்கெல்லாம் எதிரின்னா என்னான்றதை தெளிவாக காட்டியிருப்பாங்க உங்களுக்கு. இந்த விருச்சக ராசி இருக்குது பார்த்தீங்களா, ஒன்று வேகமாக ஓடும், இல்லைன்னாக்கா எதையோ பறி கொடுத்த மாதிரி ஒரு மூலையில் உக்காந்துரும். வேகமாக ஓடும்போது உங்கள் கூட எல்லாம் ஆள் இருப்பாங்க. நீங்கள் வருத்தப்பட்டு ஒரு மூலையில் வந்து குமுறி குமுறி அழும்போது ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க. அந்த நேரம் என்பது உங்களை உணர வைக்கின்ற நேரம். ஒவ்வொரு கிரகமாக கெட்டது செய்யலைங்க உங்களுக்கு. கெட்டவர்கள் யாரெல்லாம் இருக்கிறாங்க அவங்கள உங்கள் கண் முன்னாடியே காட்டி கொடுக்குது. எத்தனை பதிவில் போடுறது நான் ஒரு பதிவு தவறாத போட்டுன்னு தாங்கிறேன். அது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும்போது அப்பா எவ்வளோ தெளிவாக சொன்னாங்க பாருன்னு புரியுது. நல்ல நேரம் வரும்போது அடுத்தது வரப்போகிறது கெட்ட நேரம்னு யாரும் உணர்றதில்லை. அந்த வகையில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு 9ல் உச்சம் பெறுகின்றார் குரு பகவான். 9ஆம் இடம் என்பது சும்மாவே சொல்லலாம். அந்த காலத்தில் எல்லாமே இது வந்து 10 வருஷம், 20 வருஷம், 50 வருஷம், 100 வருஷமாக கண்டுபிடிச்ச ஜோதிடம் கிடையாது. இது பல ஆண்டுகளுக்கு, நூற்றாண்டுகளை கடந்து ஒவ்வொருடைய வாழ்க்கையும், அவர்கள் வாழ்க்கையில் இந்த கிரகங்கள் இப்படி வரும்போது இந்த மாதிரி பாதகமெல்லாம் இருக்குன்னு கண்டுபிடிச்சி முன்னெச்சரிக்கையாக தான் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. 9ல் குரு வரப்போகிறார் விருச்சக ராசிக்கு. 9ஆம் இடம் என்பது பாக்கியஸ்தானம். பாக்கியம் என்பது நாம் பெறுகின்ற அனைத்துமே பாக்கியம்தான். தீமை வருதா அதுவும் பாக்கியம்தான், உங்கள் ஜாதகத்தில் இருந்தது தான். நன்மைகள் வருதா அதுவும் பாக்கியம்தான், உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறது தான். இந்த பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் வந்தாலே உங்களுடைய வாழ்க்கை என்பது பல மடங்கு உயர்வை கொடுக்கும். நன்மைகள் நடக்கும், குடும்பத்தில் சந்தோஷம் நிலைத்திருக்கும், பிரிந்தவர்கள் ஒன்று சேரலாம். இதனால் வரையில் புரிந்து கொள்ளாதவர்கள் கூட தன்னுடைய தவறையும் தங்களுடைய குற்றங்களையும் அறிந்து உங்களிடம் மன்னிப்பு கேட்டு அல்லது சமாதானப்படுத்தி உங்களிடம் வந்து நட்பு பாராட்டுவார்கள். ஒன்று மட்டும் சொல்கிறேன் கேட்டுங்க, கெட்ட நேரத்தில் உங்களை விட்டு விலகி போயிட்டாங்களா, இப்போ குரு பகவான் வந்து அவங்கள வந்து கெட்டவங்கன்னு காட்டி கொடுத்துட்டாரு. திரும்பவும் அவங்க கூட நட்பை வச்சு திரும்ப உங்களுக்கு கெட்ட நேரம் ஒரு முறை வராதையா போயிடும், திரும்ப அவங்க தொல்லை தான் கொடுப்பாங்க. அதனால் இன்னும் விளக்கமாக சொல்லலாம், பதிவு நீளம் அதிகமாகுது. ஒவ்வொரு பதிவும் போடும்போது எவ்வளோ நேரம் சொல்ல முடியுமோ அவ்வளோ நேரம் சொல்லிடுறேன். விருச்சக ராசிக்காரர்களுக்கு நன்மைகள் நடக்கும், அதிகப்படியாகவே நடக்கும். இனிமேல் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த குரு பகவான் 9ஆம் இடத்தில் இருக்கிற வரைக்கும். அதுக்கப்புறம் 10ஆம் இடத்துக்கு வருவார். 10ஆம் இடத்திற்கு குரு பகவான் வந்தால் இங்கே இந்த அதிசயத்தை பாருங்கள். 9ஆம் இடத்தில் வரும்போது நன்மையை மட்டும் சொல்லிட்டு போயிடலாம். அடுத்தது 10க்கு வந்தால் கெட்டது செய்ய போகிறாரு யார் சொல்லுவாங்க? அடுத்தது நடக்க போகிறது நன்மைன்னு தெரியுதும் தீமைன்னு தெரியுறதும் வந்து கடவுள் கொடுத்த பாக்கியம்னு சொல்லுவாங்க. அதனால் 9ல் வரும்போது பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டு சந்தோஷமாக வாழ முயற்சி செய்யுங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்தது மிகவும் சிறப்பான பலன்களை பெற போகிறது மகர ராசி. 6ஆம் இடத்தில் இருந்தார். ஒரு 6 மாதம்தான், 6 வருஷமாக படாத பாடுபட்ட 7 சனியில் மாட்டிக்கிட்டு இருந்தீங்க. இந்த 6ஆம் இடத்திற்கு வந்தோன்னே பல வகையிலும் 6 வருஷமாக நீங்கள் அனுபவித்து வந்த கஷ்டத்தை விட பல மடங்கு கொடுத்துருப்பார். 6ஆம் இடத்துக்கு வந்தவர் 7ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். 7ஆம் இடம் என்பது சப்தகேந்திரம். சப்தகேந்திரம் அப்படின்னாக்கா 7ஆம் இடத்தில் கலத்திரக்காரகனாக அமரக்கூடிய குரு பகவான். எந்தெந்த உறவுகளெல்லாம் உங்களை பகையாக நினச்சதோ, எந்தெந்த உறவுகளெல்லாம் உங்களை வெறுத்து ஒதுக்கியதோ, எந்தெந்த உறவுகளெல்லாம் உங்களை ஏமாற்றியதோ, எந்தெந்த உறவுகளெல்லாம் உங்களை வந்து உதாசனப்படுத்தியதோ
அந்த உறவு எல்லாமே உங்களுக்கு நன்மை செய்வாங்க. இதுவும் தற்காலிகமாக தான். நன்மைகள் என்பது நடக்கும், அடுத்தது கெட்டது நடக்க போகிறது. அதனால் நன்மைகள் நடக்கும்போது பெருமையாக பேசுறது இந்த மகர ராசிக்காரர்கிட்ட இருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா, இவங்கக்கிட்டேயே 1,00,000 பிரச்சனை இருக்கும். அடுத்தவங்களுடைய பிரச்சனை நினச்சி கவலைப்படுறது ஒரு வருத்தர். ஆனால் நல்ல மனசு தான். ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா, அடுத்தவங்க சாப்பிட்டாங்களா இல்லையா, நல்லா இருக்கிறாங்க இல்லையா, அவங்க கஷ்டப்படுறாங்களா என்னமோன்னு ஒரு நல்ல மனசுக்காரங்க செய்ய வேண்டிய வேலை தான். ஆனால் அது எப்பவுமே நல்லதாகவே இருக்காது. ஒரு காலத்தில் ஊரு கதையை பேசுகிறாங்கன்ற ஒரு கெட்ட பேரை வாங்கிடுவீங்க. உன் வீட்டில் இருக்கிற பிரச்சனையை பார்க்குறதுக்கு டைம் இல்லை, அடுத்தவங்க கதையை பற்றி ஏன் பேசுகிறன்ற அளவுக்கு ஒரு கெட்ட பேர் வாங்கக்கூடிய அளவுக்கு வந்துடும் இந்த மகர ராசி. தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருக்கணும். எதுக்காக இந்த மகர ராசிக்காரங்களுக்கு இப்படி வந்து கேட்டிங்களேனாக்கா, அந்த வீட்டு கதையை பேசுகிறாங்க இந்த வீட்டு கதையை பேசுகிறாங்கன்னு சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா, உங்களுடைய ராசியில் வந்து செவ்வாய் உச்சம் பெறுவார். செவ்வாய்க்கும் சனிக்கும் எப்போவுமே ஆகாது. சனி பகவான் ஆட்சி பெறுவார், செவ்வாய் பகவான் உச்சம் பெறுவார். நேருக்கு அதாவது கேட்டிங்கனாக்கா, நேருக்கு மாறான சில வார்த்தைகளை பேசி உங்களை நீங்களே கஷ்டப்படுத்திக்கின்ற அளவுக்கு இருக்கும். இதை மட்டும் குறைச்சிக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். சரி, 7ஆம் இடத்துக்கு குரு வரப்போகிறார். உங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த பிரச்சனைகள் இருந்ததோ அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவையும் முற்றுப்புள்ளியும் வச்சிடலாம். நன்மைகள் நடக்க போகிறது. இதனுடைய பதிவை தனிப்பதிவை போகிறோம், கேட்டு பயன்பெறுங்க. அடுத்தது 2 வருஷம் சொல்ல முடியாது, அளவுக்கு அதிகமாகவே சொல்லலாம் மீன ராசிக்காரங்களுக்கு. ஏன்னு கேட்டிங்கனாக்கா, எப்போ கேது பகவான் 8ஆம் இடத்திற்கு வந்தாரோ 3 வருஷங்களுக்கு முன்னாடி அன்னையிலிருந்து ஆரம்பித்த பிரச்சனை இன்னைக்கு வரைக்கும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இது குரு பகவானை மட்டும் வச்சு சொல்லக்கூடிய பதிவாக இருக்காது. சனி பகவான் எப்படி இருக்கிறாரு, ராகு கேதுக்கள் எப்படி இருக்காங்க, குரு பகவான் எப்படி இருக்க, 4 கிரகங்களுடைய அமர்வை பொறுத்து அதையும் சிந்தித்து நினைவில் வைத்து கொண்டு அதற்கு பிறகு குரு மாற்றத்தால் ராகு கேதுக்கள் எப்படி இருக்கிறார்கள், சனி பகவான் எப்படி இருக்கிறான்னு பார்த்துட்டு தான் பலன்களவே சொல்லணும். குரு பகவான் ராசிக்கு 5ல் வராரு. இப்போது மீன ராசிக்காரங்களுடைய ஒரு சின்ன ரகசியத்தை சொல்லிடுறேன். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 5ல் வந்து உச்சம் பெறாரு இல்லையா, எப்போவுமே இந்த மீன ராசிக்காரங்களுக்கு பிள்ளைகள் மீதும் தன்னுடைய பிறந்த சொந்த பந்தங்கள் மீது அளவுக்கு அதிகமான பாசங்கள் இருக்கும். ஏன்னு கேட்டால் 5ல் தான் குரு பகவான் உச்சம் பெறாரு. பிள்ளைங்க நல்லா இருக்கணும், பிள்ளைங்க நல்லா படிக்கணும், பிள்ளைங்க வந்து நல்லபடியாக வளரணும், என் சொந்த பந்தங்களாம் நல்லா இருக்கணும். ஆனால் இவங்க தான் அவங்க உயிரை எடுப்பாங்க. நீங்கள் யாரையெல்லாம் நல்லா இருக்கணும்னு பாடுபடுறீங்களோ, யாரெல்லாம் நல்லா இருக்கணுன்றதுக்காக நீங்கள் உதவி செய்கிறீங்களோ, அது அப்படியே தலைகீழாக மாறி உபத்திரவமாக மாறி உங்களை கஷ்டப்படுத்துறது இந்த உறவை தான். அதுக்காக பிள்ளைங்களை வளர்க்க முடியாதுன்னு இல்லை, நீங்கள் அவங்க நல்லா இருக்கிறதுக்காக நீங்கள் கடினமாக உழைப்பீங்க, தூக்கம் இல்லாத உழைப்பீங்க, வேலைக்கு உணவை உட்கொள்ள முடியாமல் உழைப்பீங்க, அவங்கள காப்பாற்றுறதுக்கு முயற்சி செய்வீங்க. அந்த அளவுக்கு அதிகமான பாசமாக வந்து என்ன பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு சலிப்பை ஏற்படுத்தும். இப்படி தான் இருக்கணுன்றாங்க, அப்படி தான் போகணுன்றாங்க, இப்படி தான் வரணுன்றாங்க, நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாகுதுன்ட்டு உங்களை பார்த்து ஒதுங்கி போவாங்க, இல்லை உதாசனப்படுத்துவாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டிங்கனாக்கா, நம்ம எவ்வளோ செஞ்சு என்ன பிரயோஜனம், எதை செஞ்சு என்ன பிரயோஜனம், இதுங்களுக்கு நம்ம மேலே பாசம் இல்லை, இதுங்களுக்கு நம்ம மேலே வந்து அன்பு இல்லைன்னு உங்களுக்கு நீங்களே வருத்தப்படுவது தான் இந்த மீனராசி. எந்த உறவும் நிலையானது அல்ல. எந்த உறவையும் இப்படி இருக்கணும்னு நினைக்காதீங்க. முதல்ல நீங்கள் எப்படி இருக்கணும் முயற்சி செய்யுங்க. எல்லாமே செஞ்சுறது, ஓடி ஓடி அவங்களுக்கு ஓடி செய்கிறது, இவங்களுக்கு ஓடி செய்கிறது, அப்புறமா வந்து தனிமையாக உக்காந்துக்கிட்டு அப்பா தனிமையே போதும்டா சாமின்றது இந்த மீனராசி. மீனராசிக்காரங்களுடைய வாழ்க்கை என்பது ஆரம்பத்தில் அவ்வளவு சிறப்பாக இருக்காது. ஆனால் மத்தியம வயதில் அனுபவ பாடங்களை முழுமையாக கற்றுக்கொண்டு தனி மனிதராக ஒதுங்கி நின்று அனைத்தையும் வெற்றி பெறக்கூடிய மிகவும் மகத்துவம் உள்ள ராசி தான் மீனராசி. தவறே செய்தாலும் அதை தவறு என்று மிகவும் தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு ராசி தான் இந்த மீனராசி. ஏன்னு கேட்டிங்கன்னா, தவறு செஞ்சுட்டு நிறைய பேர் மூடி மறைப்பாங்க. நீங்களும் முயற்சி செய்கிறீங்க, அதெல்லாம் மூடி மறைக்க முடியாது. நீங்களே உங்கள் வாயாலே சொல்லிடுவீங்க. தவறு செய்தால் மூடி மறைக்கிற ராசின்னு கேட்டிங்கன்னா சில ராசிகள் இருக்குது.
அந்த ஒரு தவறை செய்துட்டு 1,00,000 போய் கூட சொல்லுவாங்க. அதை மறைக்கிறதுக்காக உண்மை மட்டும் ஒத்துக்க மாட்டாங்க. நீங்கள் அப்படி கிடையாது, ஓட்டவாய். எதுவாக இருந்தாலும் பட்டு பட்டுன்னு சொல்லிவிட்டு அது பிரச்சனையாக கட்டும். உங்கள் மனசில் இருக்கிற பாரம் குறைஞ்சிடணும் முதல்ல உங்களுக்கு. அதுவும் எந்த இடத்துல பேசுகிறோம், எப்படி பேசுகிறோம், இதனால் பின் விளைவுகள் என்னன்னு தெரியாமல் பேசுகிறது. அதை பேசிட்டு உங்களை ஆழம் பார்ப்பாங்க. உங்களுடைய குற்றம் குறைகளை கண்டுபிடிச்சி வச்சுட்டு உங்களை ஏமாற்றுவாங்க. முதல்ல இந்த மீனராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில் வெளியில் இருக்கிறவங்ககிட்ட போராடுறதை விட வாழ்க்கை துணையோடு போராடுற ஒரு மனவேதனை இருக்குதுங்களே, அது வெளியிலே சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டிங்கனாக்கா, வாழ்க்கை துணை தான் உங்களுடைய அறிவையே மங்கக்கூடிய அளவுக்கு பேசுவாங்க. எப்பவுமே நன்மை செய்கிற மாதிரி இருக்கும். அது இன்னொரு விஷயம் கூட, சந்தேக புத்தி அதிகம் மீனராசிக்கு. எது செய்தாலும் இவங்க நல்லது தான் செய்கிறாங்களா கெட்டதுக்கு தான் செய்கிறாங்களா சந்தேகம் வரும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, புதன் நீசம். இந்த சந்தேக புத்தி கட்டாயமாக கடகராசிக்கும் இருக்கும். இந்த சந்தேக புத்தி கட்டாயமாக விருச்சிக ராசிக்கும் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா, அது அப்படி தான். அதனுடைய விளக்கத்தை சொன்னோம்னா இன்னும் மணிக்கணக்கில் போகும். அப்படி இருக்கும்போது கடந்த 3 ஆண்டுகளாக அனுபவித்து வந்த கஷ்டங்களிலிருந்து முழுமையாக மீண்டு வரப்போகிறது மீனராசி. இது தற்காலிகமாக தான். குரு பகவான் பயிற்சி பெற்று உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில், இது நாள் வரைக்கும் பாருங்கள், பிள்ளைங்க உங்கள் பேச்சை கேட்டிருக்காது, குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்கள் பேச்சை கேட்டிருக்க மாட்டாங்க. ஏன்? ஒரு நேரத்தில் நீங்களே உங்கள் பேச்சை கேட்டிருக்க மாட்டீங்க. நினைக்கிறது ஒன்று, செய்கிறது ஒன்று. எதுக்கு தான் ஓடுறீங்க, ஏன் தான் ஓடுறீங்க, எதுக்கு தான் அலையிறீங்க, எந்த வேலையுமே இருக்காது. தானாகவே சுற்றக்கூடிய ஒரு நிலைமை. மனசு ஒரு நிலையில் இருந்திருக்காது. கடல் அலையை போல அலை பாய்ந்து கொண்டே இருந்திருக்கும் மனசு. நல்லா இருந்த வாழ்க்கை ஏன் எப்படி இருக்குன்னா, கிரக மாற்றங்கள், 7 சனி ஒரு பக்கம், ராகு கேது பாதகம் ஒரு பக்கம், குரு பகவான் 3ஆம் இடத்துல 4ஆம் இடத்தில் இருக்கிறாருன்னு கேட்டால் சாதாரண விஷயங்களா? 3ஆம் இடத்தில் முட்டாள்தனமாக செய்துவிட்டேன் என்பதை நினைத்து வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை. 4ஆம் இடத்தில் சர்வமும் நாசம். இப்போ 5ஆம் இடத்துக்கு வராரு. 2 வருஷமாக பட்ட கஷ்டத்துக்கு வழியை செய்திருவார். அதுவும் பல வகையில் நன்மைகளை செய்ய போகிறாருன்னு சொல்லிட முடியாது. ஜாதக பலமாக இருந்தால் நன்மைகள் நடக்கும். அப்போ ஜாதக பலன் இல்லைன்னா நன்மைகள் நடக்காதா? கட்டாயமாக நடந்தே தீரும். ஜாதக பலன்னாக்கா 100% நற்பலன்கள் நடக்க போகிறது. இப்போது ஜாதகம் பலமே இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஒரு நீசம் பெற்ற கிரகத்தினுடைய தசா, பகை பெற்ற கிரகத்தினுடைய தசா 6, 8 அமர்ந்து அந்த தசாவாக இருந்தால் நன்மைகள் நடக்கும். ஆனால் 100க்கு 100% இருக்காது. ஓரளவுக்கு நன்மைகள் நடக்கும். கடந்த ஆண்டுகள் பட்டு வந்த கஷ்டத்திலிருந்து முழுமையாக மீண்டு வரது வழியாக இருக்கும். அந்த முழுமையாக மீண்டு வந்து எதையாவது சாதிக்கணும்னா தசா நல்லா இருக்கணும். ஒவ்வொரு பதிவிலும் சொல்கிறது தசா நல்லா இருக்கணும், தசா நல்லா இருக்கணும். ஒரு ஜாதகத்தை எடுத்து பார்த்தோம்னாக்கா, ஒரு நல்ல ஜோதிடருக்கு அந்த ஜாதகத்தை அப்படி பார்த்த உடனே பேனா எடுத்து எழுத வேண்டிய அவசியமே இல்லை. கிரகங்கள் தானாகவே சொல்லும், இந்த இடத்தில் அமரும் போது இந்த பலன்களை கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன்னு அந்த கிரகங்கள் சொல்லிடும். அவங்களுக்கு நல்லா புரியும். பாதகமான ஜாதகமும் இருக்குது, சாதகமான ஜாதகமும் இருக்குது, மத்தியம பலன்களை தருகின்ற ஜாதகமும் இருக்குது. ஆனால் இந்த குரு பயிற்சி என்பது மிகவும் சிறப்பான பலன்களை மீனராசிக்காரர்களுக்கு மட்டுமல்ல, மிதுனத்துக்கு சிறப்பான பலன்களை தரும். கன்னி ராசிக்கு மிகவும் சிறப்பான பலன்களை தரும். விருச்சிக ராசிக்கு அற்புதமான பலன். மகரத்திற்கு மகத்துவம் நிறைந்த பலன். மீன ராசிக்கு கடந்த 2 ஆண்டுகளாக அனுபவித்து வந்த கஷ்டங்களிலிருந்து முற்றிலும் கஷ்டங்களிலிருந்து விடுபடுவதற்கும் நற்பலன்களை பெறுவதற்குண்டான பலன்களாக இருக்கும். ஒவ்வொரு பதிவிலையும் சொல்கிறது, எந்த ஜோதிடர்கள் வேணால் உங்களுக்கு ராசி பலனை போடட்டும், முதல்ல ஜாதகம் பலமாக இருக்கான்னு பார்க்கணும். அந்த ஜாதகம்தான் சொல்லும் எவ்வளவு நற்பலன்களை பெற போகிறீங்கன்னு. மனசுக்குள்ளே ஒரு கோட்டையை கட்டலாம். அது மணல் கோட்டையாக இருக்கலாம், மண் கோட்டையாக இருக்கலாம். குரு பகவான் உச்சம் பெற்று ராசிக்கு நல்ல இடத்துல உக்காடுறாரு. இதனால் நம்ம அது செய்யலாம் இது செய்யலாம்னு கேட்டால் அதை நடத்தி கொடுக்க வேண்டியது 9 கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய கடவுள். அதில் ஏதோ ஒரு கிரகம் தான் உங்களுக்கு தசாவாக நடந்துக்கிட்டு இருக்கும். அந்த கிரகம் பலமாக இருந்துட்டால் சொல்கிறதே கம்மி, நடக்கிறது இன்னும் அதிகமாக நடக்கும். சரி, இந்த 5 ராசிக்காரர்களுக்கும் சிறப்பான பலன்கள் கிடைக்கப்படுது. அடுத்தது 7 ராசிக்காரர்களுக்கு மத்தியம பலன்களும் பாதக பலன்களும் மிக பாதகமான பலன்கள் தரக்கூடிய அமைப்பில் இருப்பதால்
அடுத்த பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.